நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த ரோஜா பூவோட இதழ்கள் நான் வாரம் சாமிக்கு போட்டுட்டு அந்த பூ இதழ்களெல்லாம் தூக்கி போடாமல் காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், காஞ்சு போயிருக்கு. இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். தூக்கி போடவும் மனசில்ல. எல்லாம் காஞ்சு நல்லா இருக்குது. இதை பவுட்ரு பண்ணி ஃபேஸ் மாஸ்க்குக்கு யூஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை நான் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் இது கூட இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுட்ரு கூட நம்ம கடலை மாவு இல்லை வேறு ஏதாச்சும் முல்தானி மெட்டி அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த மண், அது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த கண்ட கெமிக்கல்ஸை வாங்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணுவோம். இதில்னா நம்ம ஃப்ரீயாகவே நம்ம எந்த ஒரு காசும் ஒரு 5 பைசா செலவு பண்ணாமல் இதில் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணுறது எவ்வளோ நல்லது நமக்கு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக் ரோஸ், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் அதில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முல்தானி மிட்டி எடுத்துருக்கிறேன் நான், அந்த பவுடர், ரோஸ் வாட்டர், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஃபேஸ் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். இருங்க, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் பாருங்கள், இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு 1 or 2 டீஸ்பூன் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் அந்த முல்தானிய மிட்டி இருக்கு இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், வேறு தண்ணியெல்லாம் எதுவும் வேண்டாம். இதே போட்டாவே ஃபேஸ்க்கு வந்துட்டு ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஃபுல் ஆர்கானிக் மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வேறு எதுவுமே நான் எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல. வெறும் அந்த முல்தானி மிட்டி, இதுவும் இந்த பவுடரும், ரோஸ் வாட்டர் ப்ளஸ் அந்த ரோஸ் பவுடர் 3 மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ரொம்ப வருஷமாகவே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நீங்கள் இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் எதுவும் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல், எந்த கெமிக்கல் வாட்டரும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஸ்கின்னுக்கும் எந்த பாதிப்பும் வராது. பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டு வரணும். நீங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இது. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே நான் அந்த ரோஸ் பெட்டல் பவுட்ரு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை நீங்கள் ஃபேஸ்க்கு, நெக்கு, கைக்கு எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். வீக்லி 1 or 2 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாவே எந்த ஃபேஸில் எந்த பிம்பிள்ஸ் வராது, எந்த ஒரு இதுவும் அஃபெக்டும் இருக்காது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இதில் ரொம்ப நல்லது. இது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு பல வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நல்லா லைக் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பண்ணுறது, எப்படி நேச்சுரல் திங்ஸ் வச்சு ஃபேஸ் மாஸ்க், ஹேர் மாஸ்க் எல்லாம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.